குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சோழ பாண்டியருக்கு சண்டை வந்து தெரியும். அப்போ விஸ்வநாத நாயக்கர் போன்றவங்களாம் வந்து நாயக்கர் மக்கள் காலத்தில் தான் இந்த ஸ்ரீரங்கம், சிறுவில்லிபுத்தூர், சுசேந்திரம், நெல்லையப்பர் கோவில், திருச்செந்தூர், மதுரை, கிழக்கு சித்திர வீதி இருக்கு இல்லையா? இப்போ நாயக்கர் மக்கள் வந்த பிறகுதான் அந்த கோபுரத்தை எடுத்து கட்டினாங்க. கிருஷ்ணதேவராயர் நேரடியாக வாரிசு, அரசு வாரிசு. இவரை தத்தெடுக்கிறாங்க வித் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கச்சத்தீவு நாயக்கர் மக்கள் காலத்தில் ராம்நாடு அரசருக்கு வழங்கப்பட்டது. நாயக்கர் திருமண நாயக்கர் எடுத்துட்டு போயிட்டாரா? இன்னைக்கும் ஒரு அடையாளமாக, தமிழர்களுடைய அடையாளமாக தான் இருக்கின்றது. வண்டியூர் தெப்பக்குளம். அதை தெலுங்கு தமிழர் தெலுங்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போ சமகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. வந்து தெலுங்கர்களால் தமிழர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. தெலுங்கர்கள் எல்லாருமே நாயக்கர் மன்னராக இங்கே வந்தவங்க. ஒரு தடவை மாலிகாபூர் படையெடுத்து வருவதை அவங்க தடுத்தாங்க. அதே மாதிரி சோழ பாண்டியருக்கு சண்டை. அப்போ விஸ்வநாத நாயக்கர் போன்றவங்களாம் வந்து பாதுகாத்தாங்க இந்த மண்ணை. நாங்கள் எங்கள் நாட்டுக்கு விஜயநகருக்கு போகிறோன்னு பாண்டிய மன்னன் சொன்ன, நீங்கள் இங்கேயே இருந்து பொறுப்பேற்று எங்களுக்கு இருக்கணும் கொஞ்ச நாளைக்குன்னு சொன்னாங்க. அப்படி தான் இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது பல கொடைகள் நாயக்கர் மக்கள் பண்ணியிருக்காங்க. திருமலை நாயக்கர் மகால் என்பது நாயக்கர் திருமலை நாயக்கர் எடுத்துகிட்டு போயிட்டாரா? இன்றைக்கும் ஒரு அடையாளமாக, தமிழர்களுடைய அடையாளமாக தான் இருக்கின்றது. புரியுதா? வண்டியூர் தெப்பக்குளம் உங்களுக்கு மதுரையில் நல்லா தெரியும். அதை அவங்க தான் இது பண்ணாங்க. நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் கோவில், பெருவுடையார் கோவில்லாம் கூம்பு வடிவில் இருக்கும். ஆனால் நாயக்கர் மக்கள் காலத்தில் தான் இந்த ஸ்ரீரங்கம், சிறுவில்லிபுத்தூர், அதே மாதிரி சுசேந்திரம், நெல்லையப்பர் கோவில், திருச்செந்தூர், மதுரை, இந்த மாதிரி கோவில் அந்த கோபுரங்கள் கலை இருக்கு இல்லையா? அவங்க தான் அதை கொண்டு வந்து வடிவமைச்சது. நீங்கள் மதுரைக்கு போனால் பார்க்கலாம், கிழக்கு சித்திர வீதி இருக்கு இல்லையா? அதானே புது மண்டபத்துக்கு எதிர்த்தாப்பில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்ளே நுழையும் போதே பெரிய கோபுரம் இருக்காது, ஒரு ஆர்ச் மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? இப்போது நாயக்கர் மக்கள் வந்த பிறகு தான் அந்த கோபுரத்தை எடுத்து கட்டினாங்க. புது மண்டபத்தை அவங்க தான் கட்டினாங்க. சங்க இலக்கிய ஏடுகள், அதாவது 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டில் வந்து அச்சுக்கு வரல. கிறிஸ்துவர்கள் வந்து தான் அச்சு இயந்திரத்தை ஸ்தாபனம் பண்ணது. புன்னக்காயிலையும் இங்கே தரங்கம்பாடி அங்கே தான் அச்சு இயந்திரம் முதல்ல வந்தது. அது மாதிரி ஏடுகளாக தான் இருந்தது. அந்த ஏடுகளை பாதுகாத்து வச்சவங்க நாயக்கர் மக்கள். அவங்க தெலுங்கு தான் தெரியும். இப்போ இங்கே வந்து தமிழ் படித்தாங்க, இங்கே தமிழரோடையே வாழ்ந்தாங்க. அதே மாதிரி மங்கம்மாள் இணைப்பு சாலை கன்னியாகுமரி வரைக்கும், திருத்தணிலேருந்து செஞ்சி வரைக்கும் விஜயநகர சாம்ராஜ்யம் இருந்தது. செஞ்சியிலேருந்து தென்புறம் கன்னியாகுமரி வரைக்கும் இணைப்பு சாலைகள். அப்போ வந்து ஒத்தையடி பாதை தான் இருக்கும். பல விஷயங்களில் அந்த இன்றைக்கி திருமங்கை ஆழ்வார்லாம் இருக்கும்போது ஒத்தையடி பாதையில் பணத்தை திருடி தான் கோவில் கட்டார். அதை வந்து ஒரு வண்டி போகிறாப்பில் ஒரு பாதை அமைச்சாங்க, இணைப்பு பாதை. அந்த 2 புறமும் சுமை தாங்கி வச்சாங்க. ஏன்னா பயணம் பண்ணுறாங்க, களைப்பு வரும், ஒருவேளை அவங்களே ஏரியாவில் உட்காந்துக்கலாம், இல்லை தன் மேலே இருக்க சுமை இருக்கு இல்லையா அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி அன்னசாலைகள், கல் மண்டபம் எல்லா இடத்துலையும் 2 புறமும் இருக்கும். நீங்கள் மதுரைக்கு போனால் தெரியும், மதுரை சிறுவில்லிபுத்தூர் சாலையெல்லாம் தெரியும், கல் மண்டபம் வச்சாங்க. இப்படியான சூழ்நிலை. 2வது உங்களுக்கு இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், வரலாற்று ரீதியான ராக்கி ரங்கராஜன் அவர் என்கிட்ட சொல்வார். அவர் புதினத்திலும் எழுதியிருக்கிறார். கிருஷ்ணதேவராயர் வந்து நேரடியாக வாரிசு இல்லை, அரசு வாரிசு இல்லை. இவரை தத்தெடுக்கிறாங்க வித் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு ராணியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ அரசராகிடுவேன். அப்படி வரும்போது கிருஷ்ணதேவராயர் அந்த அரசாங்க பரிவாரத்தில் இருக்கின்ற ஒரு நாட்டிய மங்கையை லவ் பண்ணுறார், காதலிக்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு ஆகிப்போச்சு. அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு மங்கையை கல்யாணம் பண்ணணும்னு ஆகிப்போச்சு. அவர் புலம்புறார், நெளிகிறார், ஒன்றும் சொல்ல முடியல. அரசருடைய அரச கட்டளை, கல்யாணம் ஆகிப்போச்சு. அந்த ஒரு காதலியாக இருந்த நடனமாடின அந்த மங்கை சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு வந்துட்டாங்க. தெற்க வந்து அங்கே பொட்டுக்கட்டு இருப்பாங்கன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, அங்கே வந்துட்டாங்க. அவருக்கு ஒன்றுமே பேதலிச்சு போய் இருக்கிறார். யார்? கிருஷ்ணதேவராயர். ஆட்சியை கவனிக்க முடியல. ஏன்னா இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டோம், நம்ம காதலிச்சது ஒருத்தர். உடனே
அந்த அரச குலத்தைச் சேர்ந்த முதல் மனைவி நீங்கள் வேணால் அந்த அம்மாவே கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க. அப்போ எத்தனை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில், உங்களுக்கு தெரியும். அப்படி வரும்போது பொட்டு கட்டியாச்சுன்னா இவரே வந்து பூஜை புனஸ்காரம் செஞ்சு தான் அந்த பெண்ணை கூப்பிட்டுட்டு போகணும். அவங்களோட பரிவாரம் செஞ்சிக்கோட்டை வரைக்கும் இருக்குது. கம்பியிலேருந்து தென் திசையில் முகலாயர் சாம்ராஜ்யம் வரவிடாமல் ஒரு தடுப்பு சுவராக விஜயநகர சாம்ராஜ்யம். அது யாரும் மறக்க முடியாது, யாரும் மறக்க. இது வரலாற்று செய்தி. K.A. நீலகண்ட சாஸ்திரி, சத்யநாத ஐயர், K.K. பிள்ளை, சீனிவாச ஐயங்கார்லாம் இதை எழுதியிருக்கிறாங்க. அரசர் செஞ்சிக்கோட்டை வரைக்கும் அவங்க எல்லை கம்பியிலேருந்து அது வரைக்கும் அவங்க சாலை வசதிகள்லாம் இருக்குது. செஞ்சி வரைக்கும் சாலை இருக்குது. செஞ்சிக்கு தென்புறம் சிறுவிழுப்புத்தூர் போகணும், சாலை வசதி இல்லை, சாலை போடப்பட்டது. ஒரு அரசர் வருவார்னா பரிவாரத்தோடு வரணும். அவருடைய தங்கிறதுக்கு உதவியாளர்கள், அவருடைய படை சேனைகள்லாம் வரும் இல்லையா, கிட்டத்தட்ட நகர்ந்து வர்றது ஒரு இது மாதிரி தானே. ஒரு சாலை போடப்பட்டது. அந்த சாலை தான் சென்னை கன்னியாகுமரி நெடுஞ்சாலை இன்றைக்கு இருக்கே, இந்த நெடுஞ்சாலை. இதெல்லாம் தெரியணும் வரலாற்றில். பிறகு காங்கிரஸ் ஆட்சி வந்து ஆர் வெங்கட்ராமன் காலத்தில் அந்த சாலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தப்பட்டது. நான் சொல்கிறது பிரிட்டிஷ்கார ஆட்சியில் கொஞ்சம் அகலப்படுத்தப்பட்டது. பிறகு ஆர் வெங்கட்ராமன் பாலங்கள் கட்டப்பட்டன. பல இடங்களில் பாலங்கள், காவேரி ஈவேரி இந்த நதிகள்லாம் போகுது இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன பாலங்கள் கட்டப்பட்டன. இந்த சாலையில் பிறகு பயணித்து நேராக ஸ்ரீரங்கம் போகிறார். ஸ்ரீரங்கத்தை பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு அங்கே 2 நாள் 3 நாள் தங்கிட்டு மதுரைக்கு போகிறார். அங்கே 2-3 நாள் தங்கிட்டு அங்கே மீனாட்சி அம்மன் கோவில் எல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே சிறுவிழுத்தூர் போகிறார். சிறுவிழுத்தூரில் 10 நாள் தங்குறார். அங்கே பூஜை எல்லாம் முடிச்சுட்டு செஞ்சுட்டு அந்த அம்மாவை அழைச்சிட்டு நேராக சங்கரங்கோவில் வழியாக சங்கரங்கோவில் சாமியை சங்கரநாராயணனை கும்பிட்டுட்டு நேராக திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலை கும்பிட்டுட்டு அப்படியே கன்னியாகுமரிக்கு போகும்போது சுசேந்திரத்தை கும்பிட்டு கன்னியாகுமரி தேவியை குமரி தேவியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளக்காமல் திருச்செந்தூர், ராமேஸ்வரம், தஞ்சை மாவட்டத்தில் இருக்க நவகிரக ஸ்தலங்கள்னு சொல்லப்படுகிற அங்கெல்லாம் போயிட்டு அப்படியே வந்து உப்பிலியப்பன், சிதம்பரம் நடராஜர் கோயிலை கும்பிட்டு அப்படியே மேற்காவும் போய் செஞ்சுக்கு போகிறார். இது அவங்க போட்ட சாலை திட்டங்கள். கிழக்கு கடற்கரை சாலை, காசி கன்னியாகுமரி சாலை, இதெல்லாம் வரலாற்றில் சொன்னால் தான் பாதி பேருக்கு தெரியும். இப்படி பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டு நலனுக்காகவும் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று போகும், அவங்க வந்து இந்துத்துவவாதிகளாக இருந்தாலும் வைணவவாதிகளும் சைவத்தை தான் ரொம்ப அவங்க விரும்பிட்டாங்க. சைவத்தை அங்கே தானுமலையான் கோவில் எங்கே சுசேந்திரத்தில், அதே மாதிரி அந்த இதுக்கு கன்னியாகுமரி கோவிலுக்கு கொடை குமரி அம்மன் பகவதி அம்மனுக்கு, அதே மாதிரி சங்கரங்கோவில் கோவிலுக்கு இது வந்து இவ்வளோ சைவ ஸ்தலங்கள். அதுமாதிரி மீனாட்சி அம்மன், சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கோவில். இப்போ வைணவ ஸ்தலங்களையும் பல இடம் ஸ்ரீரங்கத்தில் பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணவங்க விஜயநகரம் வண்டியூர் தெப்பக்குளம் மாதிரி பல குளங்களை விட்டு நாயக்கர் மக்களாக. செங்கல்பட்டு மாவட்டம் அன்றைக்கு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏரி மாவட்டம் அம்பார்கள். கன்னியாகுமரிக்கு தெற்க படையெடுத்து செல்லும்போது திருவாங்கூர் அரசர், ஏன் நீங்கள் தான் இவ்வளோ நாள் இருக்கீங்க, இதுக்கு மேலே வள்ளியூருக்கு தெற்க வரணுமா, வேண்டாமே அன்னொன்னே அவர் திரும்பிட்டார். சரி, இவர் ஒரு உதவி கேட்டார். யார்? திருவாங்கூர் அரசர். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கே பெய்கிற மலைகள்லாம் வருது, இங்கே தண்ணி கட்டாமல் கடலுக்கு போயிடுது, அங்கங்கே ஒரு குளங்கள் வெட்டி தாங்கன்னு கேட்டார். அப்படி குளங்கள் வெட்டி தந்தாங்க. இவங்க பேரில் தான் அந்த திருப்பதி சாரம்ங்கிற ஊர் இருக்குது. திருப்பதி சாரம்னு திடீர்னு வரல இவங்க காலம். இதெல்லாம் வரலாற்று செய்திகள். கல்மண்டபங்கள் உங்களுக்கு சிறுவிழுத்தூர் பக்கத்தில் பார்த்தா கல்மண்டபங்களாக இருக்கும். மதுரையில் தியாகராஜ இன்ஜின் காலேஜுக்கு திருப்பரங்குன்றத்தோட முடிஞ்சோட ஒரு கல்மண்டபம் இருக்கும். இப்படி கல்மண்டபங்கள் பராமரிப்பு இல்லாமல் ஒரு 6 நூற்றாண்டுகளாக கட்டப்பட்ட கல்மண்டபம் இன்றைக்கும் இருக்கின்றது. அதை நம்ம சரியாக பராமரிக்கலை. அந்த கல்மண்டபங்களை அமைச்சு, நான் சொன்னேன் இல்லையா, மங்கம்மாள் சாலை என்று அமைக்கப்பட்டு பயணிகள் செல்லும் பொழுது இரவு தங்க வேண்டும், இரவு உண்ண வேண்டும், இல்லை பகல் நண்பகல் உண்ண வேண்டும், இல்லை காலை உண்ண வேண்டும்னா அன்ன சாலைகள் அங்கே தான் சமைச்சு போட்டாங்க. அதுக்குன்னு ஒரு 4-5 பேர் ஒதுக்கி இந்த இங்கே வேலை, அதுக்கு ஒரு இத்தனை மூட்டை அரிசி, இத்தனை மூட்டை நெல்லுன்னு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நாயக்கர் மக்கள். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. கச்சத்தீவும் நாயக்கர் மக்கள் காலத்தில் ராம்நாடு அரசருக்கு வழங்கப்பட்டது, பட்டயம் போட்டு.
பிறகு ராம்நாடு அரசுக்கு சொந்தமாச்சு. பிறகு இப்படியான ஒரு நிலையில் கச்சத்தீவு வந்து அப்போ வந்து நீங்கள் சொல்லும்போது பிரிட்டிஷ்காரெல்லாம் வர்ற நேரம், வியாபார ரீதியாக வர்ற நேரம். பிரிட்டிஷ்காரன் வரும்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வியாபாரத்துக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு ஜெபம் பண்ணணும், ப்ரே பண்ணணும் அன்னு எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் ஒதுக்கித்தாங்க. எங்கள் வேத கோவில்கள் கட்டி, அப்போ வேத கோவில்னு சொல்லுவாங்க, கட்டுவாங்க. ஆனால் ஆர்சியும் கேட்டாங்க, சிஎஸ்ஐவும் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஹோலி கிராஸை கும்பிடுவாங்க. அதுக்கேற்றாப்புல இப்போ உதாரணம் காமநாயக்கப்பட்டின்னு எங்கள் கோவில்பட்டி பக்கத்தில் இருக்குது. இப்படி பல இடங்களில் அவங்களுக்கு நீங்களும் தெய்வத்தை கும்பிடுங்கன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கொடுத்தாங்க நாயக்கர் மக்கள். அதே மாதிரி மசூதிகள், அரபிய குதிரைகள் வந்தது இல்லையா, வியாபார நடத்த வந்தாங்க. அவங்க நாங்கள் தொழுகைகள் நடத்துகிறோம், ஜிம்மா வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்துகிறோம், 5 வேளை தொழுகை நடத்துகிறோம், எங்களுக்கு ஒரு சில இடங்கள் கொடுத்தா நாங்கள் ஒரு மசூதி கட்டிக்கிடுவோம் என்ன தெற்கெல்லாம் பல இடங்களை கொடுத்தாங்க. இப்படி மத நல்லிணக்கம் தான் சொல்லணும். அப்படி நாயக்கர் மக்கள் எல்லா மதத்துக்கும் வேற்றுமை பார்க்காமல் தாங்கள் இந்துக்களாக இருந்தாலும் சைவத்தை ஆதரித்தாலும் வைணவத்தை ஆதரித்தாலும் அவங்களுக்கும் ஒரு நடைமுறைப்படுத்தினார்கள். இதெல்லாம் இப்படி எவ்வளவோ நீண்டு நான் சொல்லலாம். வைணவர்கள் நாயக்கர் மக்கள் கொடைன்னே இது சொல்லலாம். பல இடங்களில் கல்வி சாலைகள் அமைத்தார், சின்ன சின்ன கல்வி சாலை. அன்றைக்கி வேதங்கள் சொல்லி கொடுத்தாங்க, பல விதங்கள் சொல்லி கொடுத்தாங்க. திருச்செந்தூர் கோவில் இருக்கு இல்லையா, முருகர் செந்திலா ஆண்டவர், அவருடைய கோவிலை சிங்களவர் இலங்கை கடத்திட்டு போயிட்டாங்க. பெரிய குறைபாடாக இருக்குது, என்ன செய்கிறது அங்கிறது ஒரு திருமண நாயக்கர் காலத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. அப்படி வரும்போது வடமலையப்ப பிள்ளை அவர் தான், அவர் திவான், தெற்கு பக்கத்துக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும், வள்ளியூர் வரைக்கும், விருதுநகர்லேருந்து அவரை உடனே அதுக்குன்னு டெப்யூட் பண்ணி அந்த பணியை செய்ய சொல்லி திருச்செந்தூரில் போய் உட்கார்ந்து அதை எப்படி மீட்டுறதுன்னு வரும்போது நம்ம ஆதித்தனார் குடும்பம் இருக்கு இல்லையா, சீப்பா ஆதித்தனாருடைய முன்னோர்கள் அதுக்கு உதவி பண்ணி அந்த முருகன் விக்கிரகத்தை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. அதனால தான் ஆதித்தனார் குடும்பத்துக்கு திருச்செந்தூரில் தேர் இருப்பதற்கு முதல் வடம் பிடிக்கிற மரியாதை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ 2 விதமாக பார்க்கணும். நான் சொன்னது கிருஷ்ணதேவராயர் வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தால் நடந்த நன்மைகள் வந்து இந்த சாலைகள் அமைச்சது. திருமண நாயக்கர் காலத்தால் அமைக்கப்பட்டது பின்னாடி சொன்னாலே அது. இந்த 2 விதமான விஷயங்களை இன்னும் ஒரு பல விஷயங்கள் சொல்லலாம். மீனவர்கள்லாம் மீன் பிடிப்பிட்டு வருவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு படகுகள் அவங்க ரொம்ப தத்தளிச்சாங்க. குறிப்பாக நாயக்கர் மக்கள் காலத்தில் வந்து அந்த கடற்கரை பகுதி வந்து ஓரளவு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அன்றைக்கி அவங்க கூட இல்லை. அந்த பகுதி கிட்டத்தட்ட ராமநாதபுரம் வரைக்கும் அதற்கான மீனவர்களுடைய இது வந்து அன்றைக்கெல்லாம் தாராளமாக மீன் பிடிக்கலாம். அந்த படகுகளுக்கு அடிப்படையாக அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. இப்படி பல விஷயங்கள். மதுரையை ஓரளவு நகர்மயமாக்குறது இவங்க காலத்தில். அங்கே இருக்க ரோமத்தை போல், கிரேக்க ஏதன்ஸ் போல் இது ஒரு நகரம். மதுரை கலாச்சார நகரம், தலைநகரம், தமிழகத்தின் இன்னும் சொல்லப்போனால் தென்னகத்தின் கலாச்சார தலைநகரம் மதுரை, ஹம்பி, இதெல்லாம் வந்து முக்கியமான நகரங்கள் அன்னைக்கு தென்னிந்தியாவில். இதெல்லாம் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் நடக்குதா இல்லை திருமண? ஹம்பி வந்து ஹரிஹர புக்கர். இது வந்து மதுரை வந்து பாண்டியர் மன்னர் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டு அதை இன்னும் அதிகமாக விரிவாக்கம் செய்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது நாயக்கர் மக்கள் காலத்தில். திருமண நாயக்கர் மகால் முக்கியமானவர். மங்கம்மார் சத்திரம் உங்களுக்கு தெரியும். அந்த 4 அங்காடி, அந்த அங்காடி, இந்த அங்காடி, தமிழ் இலக்கியத்தில் அதை சீர்திருத்தி அந்த தங்க மார்க்கெட், புல்லியன் என்ன போட்டு மதுரையை சுற்றி 4 வீதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தங்கம் கிடைக்கும், இந்த இடத்துல துணிகள் வாங்கலாம், இந்த இடத்துல தானியங்களை விற்கலாம், இந்த இடத்துல காய்கறிகள் பழங்கள் வாங்கலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணது நாயக்கர் மக்கள் காலத்தில். அப்பவும் 4 அங்காடி அதெல்லாம் இருந்தது. இன்னும் கொஞ்சம் மேலும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணாங்க. இப்போ ஹம்பிக்கு போனால் உங்களுக்கு தெரியும், ஒரு நகைகள் வாங்கணும்னா ஒரு மார்க்கெட் இருக்கும், அதுக்கும் துணி வாங்குகிற மார்க்கெட்டுக்கும் கிட்டத்தட்ட 100 மீட்டர் இருக்கும். பிறகு காய்கறி வாங்க மார்க்கெட் தனியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மருந்துகள், சித்த வைத்தியம் பார்க்குறது அது ஒரு தனி மார்க்கெட் இருக்கும். இப்படி ஹம்பியில் ஒவ்வொன்றும் ஒரு பிரான்ச் மாதிரி பண்ணியிருப்பாங்க. கல்வி சாலைகள், மருத்துவம் படிக்கிற கல்வி சாலைகள், சித்த வைத்தியம் தான் இன்றைக்கி சித்த வைத்தியம் ஆயுர்வேதிக் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இலக்கியங்கள். இப்போ நான் சொல்கிறேன், கிருஷ்ணதேவராயர் தமிழ் இலக்கியத்தை, ஆண்டாளுடைய சரித்திரத்தை, ஆண்டாளுடைய பாசுரங்களையும் மொழிபெயர்ப்பு செஞ்சாரா இல்லையா தெலுங்கில்? தமிழை வந்து ஆண்டாள் தானே, ஆண்டாள் தமிழை ஆண்டாள் இல்லையா?
பிறகு எப்படி அவங்க வந்து வேற்றுமையை ஹிந்துக்காரங்க தெலுங்குக்காரங்க வேற்றுமையான ஆட்கள் அன்னைக்கு பரந்த மனப்பான்மையோடு செஞ்சாங்க. அப்படியான விஷயங்கள் தெலுங்கர்களுடைய பங்களிப்பு தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் பண்பாடுக்கும் தமிழ்நாட்டு பொருளாதாரத்திற்கும் எல்லாத்துக்கும் முக்கியம். இப்போது டெக்ஸ்டைல் மில் இருக்குது கோயம்புத்தூரில். யாரால் அங்கே வந்தது? லக்ஷ்மி மில் யார்? நாயுடு. கோயம்புத்தூர் நிர்மாணம் பண்ணவர் யார்? தமிழறிஞர் நரசிம்ம நாயுடு. அவர் கட்டின கட்டடத்தில் தான் இன்றைக்கி கார்பரேஷன் எது மாமன்றம் நடக்குது. கார்பரேஷன் அவர் பேரே ஒரு தெருவுக்கு கிடையாது. தமிழ் பைபிள்னு எழுதியிருக்கிறார். பெரிய பைபிள்லாம் மதம் இல்லை, தமிழ் இலக்கியத்தை பற்றி தமிழ் பைபிள். வட இந்திய யாத்திரை, திராவிட யாத்திரை, தென்னிந்திய யாத்திரை. அவர் தான் முதல்ல பயண இலக்கியத்துக்கு நரசிம்ம நாயுடு. அவர் தான் கோயம்புத்தூர் நிர்மாணம் பண்ணவர். கோயம்புத்தூரில் முதல்ல பருத்தி ஆலைகளை கல்கத்தாவில் போய் மிஷின் வாங்கிட்டு வந்து அங்கே அந்த ஜின்னிங் ஃபேக்டரி அவர் தான் அமைச்சார். அது எலி காய்ச்சல் வருதுன்னு யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. அவர் நிர்மாணம் பண்ணது தான் கோவை நகரம். அதே மாதிரி தேனி நகரத்து என்ஆர் தியாகராஜன், என்ஆர்டிஎம்மாங்க தேனி நகரம். இப்படி நாயக்கர் மக்கள் பல்வேறு பணிகளை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போது நீங்கள் அந்த காலத்தில் 60களில் பார்த்தா இந்த பள்ளிக்கூட ஓட்டு சாய்ப்பு மாதிரி இருக்கும் தெரியுமா? ஒரு 5ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸ் அந்த ஒரே யூனிஃபார்மாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும், ஓடாக இருக்கும். அது வெங்கடாச்சலபதி என்று ஒரு தெலுங்கர் தான், என்னுடைய உறவினர் தான். குமரப்பா இருக்காலே ஆசிரமம், ஜேசி குமரப்பா, ஜேசி கல்லுப்பட்டி, அவரும் இவர் நண்பர்கள். இவர் தான் ஆட்சிக்கு வந்தோடனே இவர் நம்ம யார் குமாரசாமி ராஜா எல்லா இடங்களும் பள்ளிக்கூடம் வரணும் அன்னு ஒவ்வொரு கிராமத்துலேயும் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வகுப்பு. ஒரு பெரிய ஊர்னா ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வகுப்பு. இவர் தான் அன்னைக்கு அந்த கல்வி சாலைகளை ஓட்டு கட்டடமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்போல்லாம் இடிபட்டுச்சு. நான் சொல்கிறது 50-60 பார்த்தா ஓட்டு கட்டடமாக இருக்கும், ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். அது அவர் தான் கட்டது. அவருக்கு எனக்கு உறவினர் கூட. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதல் பிரீமியர், சென்னை ராஜதானி அங்கே ஆந்திரா வரைக்கும் இருந்தது. எங்கே? ஸ்ரீகாக்குளம் ஆந்திரா எல்லை வரைக்கும். தெற்க கன்னியாகுமரி இல்லை நீங்களாக வள்ளியூர் வரைக்கும். அங்கே மலபார் தேவிகுளம் பிரமிடு கேரளாவில். இங்கே கர்நாடகத்தில் கொல்லேகால் கோலார் தங்கவேல் இருந்தது. அப்போது அவர் பிரீமியர். அவர் வந்தவுடனே ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன பண்ணார்? பாரதியினுடைய கவிதைகளை நாட்டுடைமை ஆக்கினார். பாரதி பிராமணர் தானே. அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது. நஷ்டஈடு கொடுத்தாரு. யார்? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் தெலுங்கர் தான். முதல்வர்களின் முதல்வர். விவசாயத்தை நவீனமயமாக்கினார். தமிழ் பயிற்சி மொழியை கல்லூரியிலையும் பள்ளிக்கூடங்களையும் கொண்டு வந்தார். தமிழ் பாடப்புத்தகங்கள் தமிழில் அச்சடிக்கப்பட்டன. கலைக்கலைஞன் தெரியுமா? இப்போ என்கிட்ட இருக்குது 8-9 வால்யூம். 50களில் துவங்கி 68 முடித்தார்கள். திமுக ஆட்சி வந்த உடனே 8 வால்யூம். பெரியசாமி தூரன், அவினாசிலிங்கம் செட்டியார், அவர் தான் அதை தமிழ் கலைஞத்துக்கு இப்போ என்சைக்ளோபீடியான்னு சொல்கிறாங்க இல்லையா, தமிழ் கலைக்கலைஞத்தை கண்டவர் ஓமந்தூரார். இவங்கெல்லாம் பணி செய்யலை தமிழ்நாட்டுக்கு. குமாரசாமி ராஜா இந்த அணைகளை கட்டுறதுக்கு பணத்தை ஒதுக்கினார். ராஜபாளையத்தில் 2 பக்கமும், ராஜபாளையம் நகரத்தில் 2 பக்கமும் அவருடைய சொத்துக்கள் அவ்வளோ நாட்டுக்கு கொடுத்தார். இப்போ சரி, இப்போ கஸ்தூரியோட பேச்சோட ஒரு அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்களே தமிழர்கள் இல்லைன்னா இவங்களாம் தமிழா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சர்ச்சை நீண்ட காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு, பிராமணர்கள் தமிழர்களா இல்லையா அப்படின்றது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?